மீண்டுமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் ஜீவொளி திருச்சபையின் சார்பிலே உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நாங்கள் இன்றைய நாளிலும் வார்த்தை பகுதிக்காய் கடந்து செல்வோம். உண்மையிலே நல்ல ஒரு ஆராதனையை செய்ய தேவன் எங்களுக்கு நல்ல பலத்தை தந்தார். சகோதரனை ஆராதனை மூலமாக நடத்தி செல்ல எங்களுடைய பலவீனத்திலே நல்ல பலம் கூட இருக்கும்படியாய் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார். நாங்கள் எடுத்துக்கொள்வோம் சாமுவேல் புஸ்தகம், 2 சாமுவேல் புஸ்தகம், 2 சாமுவேல் 6-7. அப்பொழுது கர்த்தருக்கு ஊசாவின் மேல் கோபம் உண்டது. அவனுடைய துணிவின் நிமித்தம் தேவன் அங்கே அவனை அடித்தார். அவன் அங்கே தேவனுடைய பெட்டியண்டையே சென்றான். ஆமென். அப்போது கர்த்தருக்கு ஊசாவின் மேல் கோபம் உண்டானது. கோபம் உண்டான சொல்லி எழுதப்பட்டது. கோபம் உண்டாது. அவனுடைய துணிவின் நிமித்தம் தேவன் அங்கே அவனை அடித்தார். அவன் அங்கே தேவனுடைய பெட்டி அண்டையிலே செத்தார். ஆமென். ஆமென். இன்றைய நாளிலும் தேவன் இந்த சமூகத்திலே அவருடைய வார்த்தையை பேசும்படி எனக்கு இந்த பகுதி தந்திருக்கிறார். நல்லபடியும். ஆனாலும் என்ன சொல்லுங்கள்னு சொன்னால், இன்றைய நாளில் அநேக இடங்கள் சபைகளிலே தேவனுடைய ஆராதனையை செய்வதற்கும் அவருடைய வார்த்தையை கொடுக்கிறதுக்கும் அதே போல மிகுதியான அநேக காரியங்களை செய்வதற்கு சபையில் இருக்கிற எல்லாரையுமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அழைத்திருக்கிறார். ஆனால் இங்க என்ன பிரச்சனைன்னு சொன்னால், அந்த ஆராதனை வேளைகள் எல்லா காரியங்களிலேயும் இந்த சவரனை ஆரம்பத்தில் ஜெபிச்சது போல எல்லாவற்றையும் நாங்கள் பரிசுத்தமாய் செய்ய வேண்டியது எங்களுடைய கட்டாயம். அது நீங்கள் இயலுமானால் என்றெல்லாம் அந்த கேள்வியை நீங்கள் சொல்ல முடியாது. கட்டாயம் நீங்கள் பரிசுத்தமாகத்தான் இந்த இடத்துல இருக்கணும். என்னன்னு சொன்னால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பரிசுத்தமானவராய் இருக்கிறார். இப்ப நாங்களும் அப்படியா இருக்கணும், பரிசுத்தமாய் இருக்கணும். இன்னைக்கு சில காரியங்கள் இன்னைக்கு சபைகள்ல அநேக ஊழியங்களை எங்களுக்கு தந்திருந்தாலும் அந்தந்த ஊழியங்களை யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்தந்த ஊழியங்களை அவர்களே தான் செய்ய வேண்டும். இன்னைக்கு மல்டிப்ளேட்டர் சொல்லுவாங்க. எல்லா தகவமையும் எனக்கு தெரிஞ்சிருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும், அதாவது கொடுக்கப்படாத ஊழியத்திலே நாங்கள் ஒரு நாளுமே தலை போடக்கூடாது, மூக்குள்ள சொல்லுவாங்க. என்ன அப்ப 3ஆவதா நாங்கள் அதுக்குள்ள ஒரு நாளுமே மூக்குள்ள கூடாது. என்னன்னு சொன்னால், அந்தந்த ஊழியங்களை அவரவர்களுக்கு கொடுக்கிற வேளையிலே நீங்கள் என்னன்னு சொன்னால், இப்ப எங்களோட சபையில நளின் பிரதர் தாரார், அதே போல அன்பப்பர்ல குணா பிரதர், அப்படியே ஒவ்வொரு சபைகளையும் ஒவ்வொரு ஊழியக்காரை கொடுக்கிறார். ஏன் அப்படி அவர் பிரிச்சு கொடுக்கிறாருன்னு சொன்னால், இந்த சகோதரி இந்த ஊழியத்தை செய்ய நல்ல வல்லமையா இருக்கிறாங்க. என்னன்னு சொன்னால், வேதத்துல நீங்க பாப்பீங்கன்னு சொன்னால், ஸ்டீவனுக்கு சாப்பாட்டு ஊழியங்கள் கொடுக்கப்படுகிறது. அங்கே நல்ல அவனுடைய தகமையை பார்த்து தான் கொடுக்கப்படுகிறது. சும்மா சாப்பாட்டு ஊழியம் தானே போய் செய், டீ போடுற ஊழியம் தானே போய் செய், அப்படி ஒன்றும் கொடுக்கப்படுது. எல்லா ஊழியங்களும் அவரவர் தகுமைக்கு ஏற்ற மாதிரி தான் கொடுக்கப்பட்டது. அப்ப நாங்கள் கொடுக்கப்பட்ட ஊழியங்களை அவரே அதுக்கேற்ற மாதிரி சரியா செய்யணும், அழகா செய்யணும். ஆமீன். வார்த்தை கொடுக்க எனக்கு அந்த பகுதியை தந்திருக்கேன்னு சொன்னால், வார்த்தையை உங்களுக்கு போதித்து கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை. அப்ப என்ன பகுதிகள், இப்ப சபைகள்ல என்ன பகுதி குறைபட்டு கிடக்கிறது, என்ன பகுதி தேவையில்லாத பிரச்சனைகள் கொண்டு வருகிறதோ அந்த பகுதிகளை நிச்சயமாக நாங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும், நானும் கற்றுக்கொள்ள வேண்டும். சகோதரி கோவிப்பா, இல்ல தாண்டி கோவிப்பா, இல்ல அவர் கோவிப்பார், இவர் கோவிப்பாருன்னு சொல்லி நாங்கள் ஒரு நாளுமே பூசி மொழிவக்கூடாது. ஏன்னா அப்படி பூசி மொழினா இருக்கிறவங்க அந்த காரியத்தை ஒரு நாளுமே விட்டு விலக மாட்டாங்க. என்ன ஏதாவது காரியங்களை சொல்லணும். ஆனால் அதுக்காக இவர் என்னை தாக்குகிறார், குத்துகிறார் சொல்லி ஒரு நான் யோசிக்கூடாது. சில வேளையில அது காரியம் உங்களோட பேசிச்சேன்னு சொன்னால் அதை நீங்கள் மனம் திரும்புங்கள். என்ன சொன்னால், இயேசு கிறிஸ்து உங்களை தெரிந்து கொண்டார். என்று சொன்னால், நீங்கள் உங்கள் நிமித்தமாய் தான் மகிமைப்படும்படியாய் அவர் மகிமைப்படுகிற வேளையில் அங்கே பிதாவானவருக்கு இன்னுமாக மகிமை கிடைக்கிறதா இருக்கிறது. அப்ப நாங்கள் சொல்லப்படாத காரியத்திலே நாங்கள் மூக்குள்ள இருக்கிற வேளையிலே அங்கே காரியங்கள் குழப்பம் தரை கொண்டு வருவதா இருக்குது. உதாரணத்துக்கு டெக்னிக்ஸ் பகுதி எல்லாத்தையுமே சவாரன் ரெடி பண்ணிட்டாருன்னு வைக்கிறேன். நான் கொஞ்சம் லேட்டா அதை திருப்பி அதை இதை செய்தேன், எல்லாரும் அங்கே இங்க சுத்தினு சொன்னால் அது எல்லாவற்றையுமே குழப்பி விடும். நான் ஏன் ஒருவர் அதையெல்லாம் ஆயத்தப்படுத்துகிறார், சபைக்கு எளியா நளின் பிரதரோ இல்லாட்டி யாரோ ஒரு பிரதர் எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி ரெடியா இருக்கு. ஆனா இன்னும் ஒரு ஆள் இடையில அதை சுத்தி இதை சுத்தி அங்க குறைச்சு இங்க குறைச்சு எல்லாமே குழப்பினால் அது குழப்பத்தை கொண்டு வரும். என்னன்னு சொன்னால், உங்களுக்கு அது சொல்லப்படாத ஊழியம், உங்களுக்கு தெரிஞ்சாலும் சொல்லப்படாத ஊழியம். என்னன்னு சொன்னால், இப்ப நான்
அதுல வந்து செய்து கொண்டிருக்க அப்ப நடைமுறை தானே உனக்கு அது சொல்லலையே ஏன் நீ செய்கிறான்னு கேட்டால் அங்கதான் எங்களுக்கு அவமானம். அதை வேத சொல்லுவாங்க, நீங்க எப்பவுமே முன்னுக்கு போய் இருந்துடாதீங்க, பின்னுக்கு இருங்க. அப்ப உங்களுக்கு என்னமா கனத்தை கொடுத்து ஏன் பின்னுக்கு போயிருக்கவா முன்னுக்கு வாண்டு உங்களை கொண்டு முன்னுக்கு இருத்துவாங்க. நீங்க முன்னுக்கு போயிருந்தீங்களோ உங்களை கொண்டு முன்னுக்கு இருக்க உனக்கா சீட் அது போட்டாது, அதாவது வேற போற கெஸ்ட்டுக்கு போட்ட சீட் சொல்லி உங்களை கொண்டு பின்னுக்கு போட்டுருவாங்க. அப்ப உங்களுக்குரிய மரியாதை இழக்கப்படும். ஆனால் நீங்கள் சொல்லப்பட்ட காரியங்களை செய்கிற வேளையிலே அது நல்ல பிளஸிங், உங்களுக்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தை தருவார். அதை நீங்கள் சரியாக செய்கிறவர்களா இருப்பீங்க. இப்ப நாங்கள் இந்த பகுதிகளை வசனத்துல வாசிச்சோம். இங்கே அங்கே பலிபீட பெட்டியை, அதாவது உடன்படிக்கை பெட்டியை அவர்கள் கொண்டு போகிறார்கள். அப்ப கொண்டு போகிற வேளையிலே அந்த உடன்படிக்கை பெட்டி விழுகிற சூழ்நிலைக்கு வந்துட்டு விழப்போகுது. அப்படியே விழுகிற அப்படி சூழ்நிலை வருது. ஓடி வந்து அவர் ஒருவர் வந்து அப்படியே பிடிக்கிறார். ஊசா என்பவர் வந்து பிடிக்கிறார். பிடிச்சதுனால அவர் மேல ஆண்டவர் கோபப்படுகிறார். ஏன்னு சொன்னால் அந்த ஊழியத்தை ஆண்டவரை இயேசு கிறிஸ்து, அதாவது நீங்கள் மோசேயுடைய காலத்துல இருந்து நீங்க பாப்பீங்கன்னு சொன்னால் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அங்கே ஆசாரியர்கள் லேவியர்கள், அதாவது ஆசாரியர்களுடைய லேவியர்கள் அவர்கள்லாம் அந்த ஊழியத்தை செய்யணும். அப்ப அனுமதி கொடுக்கப்படலை இவர்கள் செய்கிறது. அதான் நான் சில வழியில் ஏதாவது பொருட்கள் நான் பேசாம இருந்தேன். அது அவங்களே போய் செய்யட்டும், அவங்களே எடுத்து வைக்கட்டும். என்று சொன்னால் நாங்கள் எங்களுக்கு சொல்லப்படாத காரியத்தை நாங்கள் செய்கிற வேளையிலே அது எங்களுக்கு அவமானத்தை கொண்டு வருவதாக இருக்கிறது. அப்ப இதுல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கோபப்படுகிறார். அப்ப இதே காரியத்தை நாங்கள் செய்கிற வேளையில இங்க சபையில இருக்கிற மூப்பர் என்ன செய்வாங்க, அவங்களுக்கு கோபமா இருக்கு. என்னடா இவன் நான் சொல்லாத வேலையை செய்யறானே, அந்த இடத்துல போய் சொல்ல முடியாதே, அதை செய்யாத, அங்க போவாத இங்க போவாது என்று சொல்ல முடியாது. ஆனால் அவர்களுக்குள்ள அவங்க இதயத்துக்குள்ள விசனமாயிருக்கு. என்னடா சொல்ல முடியாத காரியத்தை இவர் செய்கிறாரே, கொண்டு வந்துட்டாரே, வச்சுட்டாரே என்று சொல்லி அது மனக்கசப்பை கொண்டு வருகிறாரு. அப்ப பாருங்க, இங்க பாத்தீங்களா, நான் வாச்சோம், அப்போது கர்த்தர் ஊசாவின் மேல் கோபம் உண்டது. ஆனால் இந்த பகுதியை நீங்கள் வாசிக்கிறது முன்பதாக அந்த உடன்படிக்கை பற்றி எங்கே இருந்தேன்னு சொன்னால் அந்த வீட்டுல தான் இருந்துச்சு. ஊசா மற்றது இன்னொரு மகன் இருக்கிறார். அப்ப ரெண்டு பேருமே அந்த வீட்டுல ஆபேதர் சொல்லி அவருடைய தகப்பன் அந்த வீட்டுல தான் இருந்துச்சு. இப்ப தாவீது யோசிக்கிறாருன்னு சொன்னா கர்த்தர் ஒரு உடன்படிக்கை பட்டிக்கு என்னடா அங்க இருக்கு தன்னுடைய சமூகத்தை, அதாவது எங்க அதாவது அரண்மனை இருக்கும் அது கிட்ட தான் எப்படியாவது உடன்படிக்கை இருக்கும், இல்லாட்டி கோயில் அவர் இருக்கும், ஏதாவது ஒரு பகுதியில தான் இருக்கும். ஆனால் இந்த உடன்படிக்கை பட்டி எங்கேயோ இருக்குன்னு சொல்லி அவர் மன கவலைப்பட்டு அந்த உடன்படிக்கை பட்டியை கொண்டு வரும்படியாக வைக்க, அப்ப அந்த ஊசாவும் அவருடைய மகன் ஆகியோன்னு சொல்லி அவனும் சேர்ந்து வருகிறான். அப்ப தகப்பன் அபிநாத் அவர் வீட்டுல தான் இருக்குது. அப்ப கொண்டு வருகிறார். அப்ப பாருங்கள், இந்த பெட்டி எங்க இருந்துச்சு இவ்வளவு நாளா, அவையில வீட்டுல இருக்கு. இப்ப உங்களோட வீட்டுல ஒரு பொருள் வச்சப்பட்டிருக்குன்னு சொன்னா உங்களுக்கு அது ஏற்கனவே பழக்கப்பட்ட பொருள் தானே, அது குறிச்சான ஒரு பயம் சில குறைவா இருக்கலாம். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்றார், அது எல்லாவற்றையுமே பரிக்கிரயமாக செய்கிறவராக இருக்கிறார். பாருங்க, மோசேக்கு சொல்லுகிறார், அதை தூக்கி வரும்போது அது தண்டு இருக்கும் என்ன ரெண்டு பக்கம் சரி. அந்த உங்களுக்கு பல்லாக்கள் ஆக்கள் தூக்கிட்டு வருவாங்க, அதே அமைப்புல தான் இருக்கு கொடுக்குறா. கிட்டத்தட்ட ரெண்டு பேர் அங்கால பின்னுக்கு இங்கால அங்கால எல்லாம் தூக்கிட்டு வருவாங்க. சைவாலயங்கள் இங்காலயங்கள் தோல் எல்லாம் போட்டுருவாங்க, அதே மாதிரி தான் கொண்டு வருவாங்க. ஆனால் இவங்க அதை மாட்டு வண்டியில வச்சுட்டு கொண்டு வருவாங்க. அது ஒரு கோபம் ஆண்டவருக்கு இருந்துச்சு. அந்த இந்து முறைப்படியோ வேற மத முறைப்படியோ கொண்டு வராங்கன்னு கோபம். ஆனா ஆண்டவர் அதை பற்றி ஒன்றும் சொல்லல, பேசாம விட்டுட்டார். ஓகே கொண்டு வரட்டும் கண்டு விட்டார். ஆனா இது விழுகிற வேளையிலே அவர் பிடிக்க போனதால ஆண்டவர் கோபம் வந்துட்டு, என்னடா இது உடன்படிக்கை பற்றி நான் சொல்லியிருக்கேன், நான் லேவியர் தானே அதை தூக்கணும், ஆசாரியர் தானே அதை தூக்கணும். என்ன சொன்னால் நீங்க வேத்துல பாப்பீங்க, ஆசாரியர்கள் பரிசுத்தத்தோடு அதை செய்வாங்க. ஒரு ஆட்டை பலி கொடுத்து அதுக்கு பிறகுதான் அந்த உடன்படிக்கை பெட்டியை தோல்ல போட்டு தூக்கி நிறுவாங்க. அப்ப இவங்கள் இப்படி கொண்டு வர அவருக்கு ஒரு எரிச்சலா இருக்கு, இவங்க சொல்லாத காரியத்தை செய்கிறார்கள். அப்ப பாருங்க, தொடர்ந்து வாசிக்கிற போது அவனுடைய துணிவின் நிமித்தம் தேவன் அங்கே அவனை அடித்தார். முதலாவது காரியம் துணிவு, துணிஞ்சு அதை செய்கிறதுக்கு முன்னுக்கு போனது. எங்களுக்கு நல்ல அனுபவம், சபையில நீண்ட காலம் நாங்கள் இருக்கிறோம், நீண்ட காலம் சபைக்கு வாரோம், எங்களுக்கு எல்லாமே தெரியும். டீ போட போறீங்களா, டீக்கு போடுற பொருட்கள் எல்லாம் எனக்கு தெரியும் எங்க இருக்கு. மேசையில் கபட் எல்லாம் கூட போறீங்களா, எங்களுக்கு தெரியும் எங்க டெக்னிக் சாமான் எங்க வைக்கப்பட்டிருக்கு. எல்லாட்டிக்கு இந்த சவுண்ட் சிஸ்டங்களை எப்படி கூட்டி குறைக்க வேண்டும் எங்களுக்கு தெரியும்.
அப்ப பாருங்க, நாங்க என்ன செய்வோம், நாங்க எங்களுக்கு சொல்லப்படாட்டி நாங்க என்ன செய்வோம், ஓடி போய் அந்த காரியத்தை செய்வோம். அப்ப பாருங்க அது ஒரு துணிவு. குணாதானே பிரச்சனை இல்லை, நளின் தானே பிரச்சனை இல்லை சொல்லுவோம் பிறகு. அந்த நீங்கள் அவர்களுக்கு பயப்பட தேவையில்லை, அவர் மனுஷர் தான், அவர்கள் உங்களோட சகோதரர்கள். ஆனால் கர்த்தருக்கு நீங்கள் பயப்படணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மோசைக்கு சொல்லியிருக்கிறாரு, இந்த உடன்படிக்கைகளை நாங்கள் சரியா கடைப்பிடிக்கணுமே, உடன்படிக்கைகளை மீறினா என்ன நடக்கும் என்று சொல்லி எங்களுக்கு தெரியும். என்ன மோசையினுடைய காரியத்தை நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொன்னால், மோசையை கொண்டு ஆண்டவர் தாயின் கருவிலை தோன்றும் முன்னமாகவே மோசையை ஆண்டவர் தீர்மானிச்சுட்டார், இவர்தான் இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தணும் என்று தெரிந்து கொண்டார். அவர் சின்ன வயதிலேயே அந்த பார்வோன் அவர்களை கொள்ளும்படியாக சொல்லுகிறவர்கள் எல்லா காரியம் வந்தாலும் ஆண்டவராக இயேசு மோசையை பாதுகாத்து கொண்டு வந்தார். அவர் தேவை பின்பாக இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தணும். ஆனால் பாருங்கள், இந்த கானானுக்கு போக வேண்டிய காரியத்துல மோசையை போக முடியல. அவர் அதுல ஒரு பிளவுட்டார். எங்க தண்ணி ஆண்டி சொல்லிட்டாங்க. என்ன நடந்ததுன்னு சொன்னால், இப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்து போறாங்க, தண்ணி தாகம் வந்துட்டு. அப்ப மோசையிட்ட போய் எல்லாரும் குழம்பி கொண்டிருக்கிறாங்க, நீர் தானே சொன்னீர் எங்களை அங்கே இருந்து விட்டுட்டு வாங்கன்னு சொன்னீர், பாடுந்தேரும் ஓடுகிறது தேசத்துக்கு போவோம், இப்படி வனாந்திரத்தை கொண்டு வந்திருக்கிறீரே, தண்ணியும் இல்லை ஒன்றும் இல்லை, நான் அங்கே இருந்தாலும் அந்த நைல் நதியில போல தண்ணியை குடிச்சிட்டு இருந்துருப்போம். அப்ப மோசைக்கு தலையடியா போயிட்டு, இப்படித்தானே நீங்க மூப்பரா இருக்கிறவரை போய் டென்ஷன் ஆக்கினா அவர் சொல்லாத காரியத்தை செய்து விட்டுருவார். நீங்க உங்களோட எல்லாருமே அன்பா இருப்பார், நீங்க டென்ஷன் படுத்தீங்கன்னு என்ன செய்வாங்க, உங்களுக்கு பேசி போடுவாங்க. அப்ப நீங்க யோசிப்பீங்க, என்னடா இந்த மனுஷன் இப்படி பேசி போடுது. அப்ப பாருங்க, மோசைக்கு இதே இல்லாம தான் மோசையை கோபம் வந்துட்டு என்ன சொன்னார், பேச சொன்ன இடத்துல அவர் என்ன செய்தார், கண்மலைக்கு அவர் தன்னுடைய தடியால கொண்டே 2 தடவை அடிச்சார். அப்ப ஆண்டவர் அப்ப அது ஒரு காரியம் தான் பிளவிட்டாங்க. ஆண்டவர் சொன்ன எல்லா கட்டளைகளையும் கேட்டுக்கொண்டு வருகிறார். இடையிடையே சின்ன சின்ன பிள்ளைகள் விட்டு இருக்கலாம், ஆனால் இது இந்த காரியம் வந்து பெரிய காரியமா போயிட்டு ஆண்டவர் இயேசு டிரெக்டா சொல்றார். அவர் ஜெபம் பண்ணி கேட்கிறார், நான் என்ன செய்யன்னு கேட்கிறார். ஆனா என்ன செய்ய சொன்னதுன்றது மறந்து போன. அப்ப பாருங்க, அந்த இடத்துல கீழ்ப்படிவு இல்லாம போயிடுச்சு. இதுதான் சபையிலேயே நடக்கிறது. இன்னைக்கு பிரதர் ஒரு காரியத்தை சொல்லிட்டார், செய்யுங்க, அதை செய்யுங்க, இதை செய்யுங்கன்னு சொல்லிட்டார். கீழ்ப்படிவு இல்லையா, நீங்க செய்யவே மாட்டீங்க. நீங்க என்னன்னு சொல்லி நான் என்னுடைய வேலையை தான் செய்வேன். அவ கீழ்ப்படிவு நிச்சயமா சபைகளுக்கு தேவை. என்னன்னு சொன்னால், நீங்கள் கீழ்ப்படிந்தால் தான் அவர்கள் அடுத்தபடியான ஸ்டெப்புக்கு போக முடியும். உங்களுடைய இப்ப நீங்க நீங்க வேலைக்கு போறீங்கன்னு சொன்னா, கீழ்ப்படிந்து சரியா செய்வீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு மேல வேலை செய்யறோம், பாப்பா நான் இவன் செய்கிறான், நான் சொன்னது ரைட் தூக்கு, அடுத்த லெவல்ல உடையறாக்கு இல்லையோ அவன் சொல்லுவான், இருக்கட்டும் எல்லாத்தையும் நிப்பாட்டுவோம், அப்படித்தான் சொல்லுவாங்க. அப்ப நாங்க கீழ்ப்படுகிற வேளையில, சபைகள்ல நாங்க கீழ்ப்படுகிற வேளையில கர்த்தரும் பார்க்கிறார், ஓ இவன் கீழ்ப்படுகிறான். அந்த பிரதர் இப்படி சொல்லிட்டார். உங்களுக்கு கடினமா இருந்தாலும் கீழ்ப்படுகிற வேளையிலே அங்கே உங்களுக்கு ஒரு என்ன சொன்ன என்ன கிரீடம் உங்களுக்கு கிடைக்க போகுது. என்ன இறுதி உங்களுக்கு ஓட்டம் முடிஞ்ச கையில உங்களுக்கு கிரீடம் கிடைக்க போகுது. இப்ப உங்களோட கோச் சொல்ற, அதாவது உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் பார்க்க கோச் சொல்ற, நீங்கள் கண்டபாட்டு சோத்தை சாப்பிடாதீங்க இறைச்சியை சாப்பிடாதீங்கன்னு கேட்டா நீங்கள் எல்லாத்தையும் சாப்பிட்டு போட்டு நீங்க ஸ்போர்ட்ஸுக்கு போனா ஓட முடியாது. ஆண்டவர் நீங்கள் முடிவு பெறுகின்ற ஓட போறீங்கன்னு சொன்னால் கீழ்ப்படியும். கீழ்ப்படிந்தால் நீங்கள் கடைசியாக அந்த கிரீடத்தை பெற்றுக்கொள்ளலாம். சில விட உங்களோட தலையில ஏற்கனவே கிரீடம் வைக்கப்பட்டிருந்தால் அந்த கிரீடம் பறிக்கப்பட்டு போயிடும். என்ன எங்களுக்கு எதுவுமே தெரியாது, நாங்க எதையுமே ஜஸ்ட் பண்ணலாது எது நடக்கும்னு சொல்லி. அப்ப பாருங்கள், கீழ்ப்படியும். பாருங்க, இங்க மோசையை விட்டார், புல விட்டார். அதே போல இங்கே எல்லாருக்குமே தெரியும், உடன்படிக்கை பற்றிய எப்படி நாங்கள் கொண்டு போகணும்னு தெரியும். ஆனால் இங்கே ஊசா என்ன புல விட்டார் என்று சொன்னால், அந்த உடன்படிக்கை பற்றி ஏற்கனவே அவருடைய வீட்டுல நீண்ட காலம் இருந்ததுனால அவர் நினைச்சார், ஏற்கனவே அது ஒரு கரையில வைக்கப்பட்டிருந்தது. சில வேளை அவங்க உடன்படிக்கப்படி அதுக்கு என்ன மாதிரி வச்சிருந்துப்பாங்க. அப்ப வைக்கப்பட்டிருந்தது எங்களை விட்டான் இருந்தது ஏற்கனவே உடன்படிக்கப்பட்டு. எனக்கு அது பயம் இல்லை, அந்த துணிவு. உடன்படிக்கப்பட்டிக்கல அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வசனம் இருந்தது, வார்த்தை இருந்தது, ஆரோன் துளிர்த்த குரல் இருந்தது. என்ன மற்றது சபையினுடைய காரியங்கள் எல்லாமே அதுக்குள்ளதான் இருந்துச்சு. என்ன தட்டு தாம்பாளம் எல்லாமே பொண்ணான நிறைய வசனங்கள் நீங்க வாசிப்பீங்க, அது எல்லாமே அதுக்குள்ள வைக்கப்பட்டிருந்தது. அப்ப எவ்வளவு ஒரு முக்கியமான காரியம், அதுல ஒரு கவனம் இல்லாம நடந்துட்டாங்க. அதான் ஆண்டவர் பார்க்கிறார். இப்போ இன்றைய நாட்கள் நாங்க ஏன் உயிரோட இருக்கிறோம்னு சொல்லுங்க, ஆண்டவருடைய கிருபை. நாங்க எவ்வளவு மிஸ்டேக் விட்டாலும்
நாங்க இருக்கிறதுக்கு காரணம் அவருடைய கிருபை. ஓகே மன்னிப்போம், ஓகே மன்னிப்போம், ஓகே மன்னிப்போம், இன்னொரு போல செய்தார் பரவாயில்ல மன்னிப்போம் மன்னிப்போம். ஆண்டவர் என்ன செய்யறார், அதை எல்லாத்தையுமே மன்னித்து கொண்டு போகிறார். அதனால நாங்க இன்னுமே இருக்கிறோம். எல்லாவற்றால் எங்களுக்கு ஏற்கனவே அடி விழுந்திருக்கு. நான் இந்த பகுதியை பார்த்தேன். உடன்படிக்கை பற்றியே, அதாவது ஆண்டவருடைய பலிபீடத்துக்கு போகிற அந்த பழைய காலத்திலேயே பலிபீடத்துக்கு போய் ஆசாரியருக்கு அடி விழுது. என்ன ஆசாரியரும் அப்படின்னா புலப்பட்டிருக்காரு போல. என்ன ஏன் அவன் பயப்படணும்? ஒரு ஆசாரியர் ஏன் பயப்படணும்? அப்ப ஆசாரியரும் பரிசுத்தமா இல்லாதவர்கள் அந்த அடி விழுது. காளையை வட்டினாலும் அடி விழுது. பாத்தீங்களா? ஏன் அவர் கையில கட்டி விடுறாங்க, அப்ப அடி விழுது. அப்ப அவங்க அந்த நேரங்கள்ல பரிசுத்த குறைச்சலாக இருந்திருக்காங்க. அப்ப நாங்கள் எப்பவுமே கீழ்ப்படிந்து சரியாக இருக்கணும். என்னன்னு சொன்னால், நீங்கள் சாமுவேல் புத்தகத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சாமுவேலுடைய பிள்ளைகளை குறித்து நீங்கள் பார்ப்பீங்க அநேக காரியங்கள். அவர்கள் எல்லாம் சரியா தாப்பது கீழ்ப்படிஞ்சிருக்க மாட்டாங்க. சாமுவேல் எல்லாம் சொல்லி இருப்பார், ஆனா அவங்க கீழ்ப்படிஞ்சிருந்தால் உயர்வு வந்து அவங்களும் மறைச்சு போயிட்டாங்க. அவங்க வாழையில தொடர்ந்து நீங்க சாமுவேல் புத்தகத்துல பாப்பீங்கன்னு சொன்னால் அண்ணால எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த சாமுவேலை பெற்றுக்கொள்றா. என்ன ஆண்டவருடைய சமூகத்துக்கு போக முடியாத ஒரு சந்ததி. அவ அந்த ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு, நீங்கள் எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை தந்தால் நான் அந்த பிள்ளையை உங்களுக்கு தருவேன்னு சொல்லி தந்தேன். அந்த பிள்ளைக்கு அடுத்த சந்ததி வந்து ஆண்டவருடைய சமூகத்துக்குள்ள போகவில்லை. என்னன்னு சொன்னால் கீழ்ப்படியல. இன்றைக்கு நான் பாஸ்டர் மகன் தானே, இல்ல நான் மூப்பற்ற மகன் தானே, இல்லாட்டிக்கு ஊழியக்காரன மகன் தானே, என்னுடைய அப்பா 10 வருஷமா வந்து ஊழியக்காரன் இருக்கிற சபையில ஏதாவது சொல்லட்டும் பாப்பமையோ இருக்கா. அப்படியான நிலைமைக்குள்ளதான் நான் கடந்து போயிருக்கிறோம். கீழ்ப்படிவு இல்லை அந்த பிள்ளைகளுக்கு. ஆரம்பத்துல தாயதப்பன் கீழ்ப்படியில, இன்றைக்கு பிள்ளைகள் கீழ்ப்படிவு இல்லாம இருக்கிறாங்க. இதாவது நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ளலாமா, இல்லாட்டிக்கு கிரீடத்தை நீங்க பெற்றுக் கொள்ளலாமா? இல்லைன்னு. அதான் ஆண்டவருடைய கட்டளைகளை நாங்கள் கேட்டு அதன்படி கீழ்ப்படியணும். வார்த்தை எதை சொல்லுதோ அதன்படி கீழ்ப்படியணும். நாங்கள் புள்ளைய செய்து போட்டு அவரும் செய்தார்களே நானும் செய்தா என்ன, இல்ல இவர் செய்தார்களே அவரும் செய்தார் நான் எனக்கு என்ன, அவரை நீங்க கேட்கல நான் செய்ய உங்களுக்கு கண்கு கேட்குதோ இல்ல தெரியலையோ நீங்க சொல்றதால அர்த்தம் இல்லை. அப்ப அப்படின்னு சொன்னா நீங்க வேதத்தையும் வாசிக்கிறது, நீங்க கீழ்ப்படியும் இல்லை, அதான் அர்த்தம். சரி, உங்களுக்கு அப்படித்தான் பிரச்சனை ஆலோசனை சொல்லுகிற அதையாவது நீங்க கேளுங்க. மோசைக்கு கீழே எத்தனையோ ஜனங்கள். இப்ப இந்த பாருங்க, இது பெரிய சாமுவேல் புஸ்தகம் சொல்லிக்கல பெருசா அவ்வளவு நீண்ட காலம் இல்லை. ஆண்டவருடைய கட்டளைகள் எல்லாமே அறிஞ்சிருப்பாங்க. என்ன எது சரி எது பிள்ளைன்றெல்லாம் அறிஞ்சிருப்பாங்க. இது இப்ப நாங்க 2000 வருஷத்துக்கு பிறகு எங்களுக்கு தெரியுது, ஆனா அப்பதான் வாழ்ந்திருக்காங்க. அப்ப மோசை வந்து எல்லாவற்றையும் சொல்லி எவ்வளவு காரியங்களை நாங்கள் அறிந்திருக்கோம். சோ நாங்கள் எப்பவுமே கீழ்ப்படிதலால் இருக்கணும். இப்ப இதுல பாருங்க, இன்னொரு பகுதி நீங்கள் பாப்பீங்கன்னு சொன்னா சுருக்கமாக சொல்லுங்க. எலியாவுடைய பகுதி புஸ்தகம் உங்களுக்கு தெரியும். என்ன எலியாவுடைய பகுதியை கொடுத்து சொல்லியிருக்கோம். அப்ப எலியாவுடைய பகுதியில பாத்தீங்கன்னு சொன்னால் அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டுகிறார். 12 கற்களை அடுக்கி அதற்கு மேலே விறகுகளை வைத்து அதற்கு மேலே இறைச்சியை வச்சுட்டு அதை சுத்தி வர ஒரு வாய்க்கால் மாதிரி கிடங்க வட்டி போட்டு அதுக்கு மேல தண்ணியை ஊற்றுகிறார். அப்ப அங்கே அதாவது அந்த பாகாலை ஜபித்து எல்லாம் அகரமிட்டவங்க எல்லாம் குழப்பிட்டாங்க. அப்ப இவர் எல்லாவற்றையும் சரி செய்து விட்டு அக்கினியை இறக்க போகிறார். பாருங்கள், அதுக்கு முன்பதாக என்ன செய்கிறாருன்னு சொன்னால் எல்லாவற்றையுமே சீர் செய்கிறார். இப்ப எலியாதான் அதை எல்லாவற்றையுமே சீர் செய்கிறார். அப்ப நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையுமே கீழ்ப்படிந்து சரியாக செய்கிற வேளையில் அக்கினி ஸ்தம்பம் உங்கள் மேலே இறங்கும். அதாவது அக்கினி இறங்கினா நீங்க எரிஞ்சிடுவீங்க. அதாவது ஆண்டவராய் இயேசு பரிசுத்த ஆவி உங்களை வழி நடத்துவார். அப்ப நாங்க நிரப்புற வேளையில எங்களுக்கு நீங்க சபையில எந்த குழப்பமும் பிரச்சனையும் வராது. நீங்க சந்தோஷமா வந்து சந்தோஷம் பொங்குதிய பாடல் பாடி போட்டு சந்தோஷமா போகலாம். இது சந்தோஷம் பொங்குதிய ஆரம்பத்துல பாடி போட்டு கவலை கஷ்டம் கண்ணீரோட பிரச்சனைகளோட நாங்க போறோம், அது இல்லை. அப்ப நாங்க கீழ்ப்படிந்து எல்லாருமே ஒழுங்காயிருந்து சொன்னால் இது ஒரு குட்டி பரலோகம் மாதிரி இருந்திருக்கு. என்ன எல்லாவற்றால் நாங்க பிரச்சனையை தான் எல்லாருடையும் போய் கொண்டிருப்போம். பாத்துக்கலாம், எலியாவுடைய பகுதியை பார்த்தோம். அப்ப எலியாவும் ஆராதனைக்கு முன்பதாக அவர் ஆண்டவராய் அவர் எலியா எப்பவுமே பரிசுத்தமா தான் இருக்காரு. என்ன சொன்னால் எலிசா எலியா 2 பேரும் பாத்தீங்கன்னு சொன்னால் இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிறார்கள். அப்ப பரிசுத்தமாய் அதாவது பாஸ்டர் ஒரு காரியத்தை செய்கிறாருன்னா அதற்கு அடுத்தபடியாக பிள்ளை ஒரு தாய் ஒரு முழம் பாய்னா பிள்ளை 2 முழம் பாயம்னு சொல்லுவாங்க. என்ன அப்ப அவர்கள் கீழே உள்ளவர்கள் அதுக்கு பிறகு இருக்கிறவர்கள் எல்லாம் இரட்டிப்பான ஒரு ஞானத்தோடு இருக்கணும். ஆண்டவரை குறித்தான ஆசீர்வாதங்கள் ஞானத்தோடு இருக்கணும். அப்ப ஆசீர்வாத குறைவுகள் இன்றைக்கு வர்றதுனால அநேக பேர்
குழம்பி விட்டு எல்லாம் போயிடுறாங்க. என்ன காரணம்? கீழ்ப்படிவு இல்லை. கீழ்ப்படிவு இருந்துன்னு சொன்னால் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்வீங்க. நான் ஆபிரகாமை பார்த்தீங்களா? கீழ்ப்படிந்தார், ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொண்டார்கள். அப்ப பாருங்க, நாங்கள் ஏற்கனவே வாசம் இந்த உடன்படிக்கை பெட்டியை குறித்து நாங்கள் பார்க்கிற வேளையிலே அங்கே அவர் கீழ்ப்படிவு இல்லை. அவர் அந்த பெட்டியை கொண்டு வான்னு சொன்னார். விழுந்துட்டு இருந்தா விட்டு ஆசாரியரை கூப்பிட்டு அதுக்கு ஏற்ற காரியங்களை தொடர்ந்து செய்யும். நாங்க என்ன, அவர் ஏற்கனவே பெட்டி என்ற வீட்டு இருந்ததானே எனக்கு தெரியும் என்ற ஒரு பயம் இல்லாமல் அந்த காரியத்தை செய்கிறது பிழையான காரியம். அப்ப அதனால பின் விளைவுகளை நீங்கள் சந்திக்க வேண்டும். மற்றது என்ன ஒரு காரியம் சொல்லுகிறது, ரோமன் 8:30 சொல்லுகிறது, எவர்களை முன்குறித்து இருக்கிறார்களோ அவர்களை அழைத்து இருக்கிறார் தன்னுடைய ஊழியங்களை செய்யும்படியாகவும் அவருடைய மகிமைப்படுத்தும்படியாகவும் அவர்களை நீதிமானாக்கும்படியாகவும் சொல்லி அந்த வசனம் சொல்லுகிறது. அப்ப நீங்கள் உங்களை முன்குறித்து அழைக்கப்படாமல் நாங்க முன்குறித்து போனோம்னு சொன்னா, நாங்களே எங்களுடைய சுயத்துல போனோம்னு சொன்னால், இப்ப நளின்தான் மூப்பரா இருக்கேன்னு சொன்னா, அப்ப நாங்க உடனே சொல்லக்கூடாது, நளின மான்மன் சொல்லக்கூடாது, என்னுடைய அப்பா தானே மூப்பரா இருக்க, நீங்க நான் சொன்னா கேட்கணும்னு சொல்லி வந்து நின்றால் எப்படி இருக்கு உங்களுக்கு? அது வந்து பெஸ்ட் இல்லை. ஆண்டவர் நியமித்தால் அடுத்த காரியம். ஆனா நாங்கள் போய் அதை கேட்டோம்னு சொன்னால், எல்லாம் அவருடைய காரியத்தை போய் இவர் செய்வாருன்னு சொன்னால் அது பெஸ்ட் இல்லை. ஏதோ ஒரு அதாவது சுய பலத்திலே ஓடினால் அங்கே ஒன்றுமே இல்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அழைத்தாரான்னு சொன்னால், யாரை ஆண்டவர் முன்குறித்து இருக்கிறாரோ அவர்களை கொண்டு ஆண்டவர் காரியங்களை செய்வார். இப்ப நாங்களாய் சுயபலத்துல எந்த காரியத்தை செய்தாலும் அது சரி வராது. அப்ப முன்குறிக்காத ஒருவர் தான் இந்த ஊசா. அவர் பலிபீடத்தை பெட்டியை கொண்டு வரத்தான் அவருக்கு அனுமதி இருக்கொழி, அதை தொடுவதற்கோ இல்லாத அதை விழுந்துட்டதோ இல்லாட்டி அதுல சின்ன உரசல் இருக்கு அதுல எல்லாம் சரி செய்யறதுக்கு அவருக்கு உரிமை இல்லை. பாருங்க, அந்த பிள்ளையை செய்தார். மற்றது ஆண்டவரை குறித்து ஒரு பயம் அல்லது நடக்கத்தோடு இல்ல இதை செய்யலாமா என்ற ஒரு பயம் இல்லை. இப்ப நீங்க புனாவிரதர் சொல்லிட்டாருன்னு சொன்னா அவருக்கு உங்களுக்கு பயம் இல்லாடி வேற விஷயம். ஆனா ஆண்டவருக்கு பயப்படணும். என்ன, அவர் உங்களோட சிலோட ஒரே வயசா இருக்கலாம், இல்லாட்டி கூட வயசா இருக்கலாம், இல்ல நீங்க வசதியானவர்களா இருக்கலாம். ஆனால் கர்த்தருக்கு பயந்து அந்த ஊழியங்களை செய்கிற வேளையிலே அங்கே ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ளலாம். அது செவ்வையானதாகவும் இருக்கும். ஏன்னா ஆபிரகாமுடைய காரியம் பாத்தீங்களா? ஆபிரகாம் ஆண்டவர் சொல்றாரு, நீ உன்னுடைய பிள்ளையை கொண்டே பலிபீடத்திலே பலியிடன்னு சொல்லி அதை கேட்டு பயத்தோடு நடக்கத்தோடு போனார். என்ன, ஒரே ஒரு பிள்ளை தானே, அதை ஒழிச்சு வைப்போம்னு சொல்லி அவர் பார்க்கல. பாருங்க, பயத்தோடு நடக்கத்தோடு அதை சரியாக செவ்வையாக செய்கிற வேளையிலே ஆண்டவர் சொன்னார், நுப்பாட்டு, அவன் மேல கையை போடாத, அவனை கூட்டிட்டு போன்னு சொல்லி போட்டு அதுல பரியாடு இருக்கு, அதெல்லாம் ஆயத்தப்படுத்திட்டார் ஆண்டவர். அப்ப கீழ்ப்படுகிற வேளையிலே அங்கேயும் கீழ்ப்படுகிறார். அங்கே அவர் பயத்தோடு நடக்கத்தோடும் ஆண்டவர் சொல்லுகிற காரியங்கள் கட்டளைகள் எல்லாவற்றையும் கேட்டார். அவர் மோசையை போடார், மோசையும் அப்படித்தான் ஆண்டவர் சொன்ன எல்லா காரியங்களையும் கேட்டுக்கொண்டு வந்தார். அதாவது அந்த ஒரு பகுதியில தான் மிஸ்டேக் கொடுத்து, மற்ற பகுதிகள் எல்லாவற்றையுமே மோசை எல்லாவற்றையுமே அவர் செய்தார். மற்றது அடுத்த காரியம், நீங்கள் விருப்பத்தோடு செய்யணும். ஒரு காரியத்தை பிரதர் சொல்லிட்டார், ஊழியக்காரன் சொல்லிட்டார், இல்ல பாச சொல்லிட்டாருன்னு சொன்னால் அதை விருப்பத்தோடு வாங்கியோடு ஏனோ தானோன்னு சொல்லி இவர் சொல்லிட்டாரே என்ன செய்வோம், அப்படியெல்லாம் செய்யக்கூடாது. ஓகே, உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னு சொன்னா சொல்லணும், ஓகே எனக்கு இஷ்டம் இல்லை நான் செய்யலைன்னு சொன்னா அடுத்த ஒரு ஆளை நியமிக்கப்படும். இது வேண்டாம், அதை எல்லாவற்றையுமே கந்தலும் போடமா மாற்றி போட்டு கடைசியா அதாவது மகிமைப்படுமா இல்லைன்னு ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படாது. அப்ப சபைகளுக்கு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தாளந்துகளை ஆண்டவர் தந்திருக்கிறார். அந்த தாளந்துகளை சரியாக யார் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அவர்கள் செய்யணும். இல்லை எனக்கு எல்லாமே தெரியும் நானும் செய்வன் தான் என்று சொல்லி நீங்க ஓடி போய் அந்த காரியங்களை ஒரு நாளுமே கை போடக்கூடாது. எல்லாட்டிக்கு எனக்கு பவர் இருக்குன்னு சொல்லியும் நாங்கள் அந்த காரியத்துக்குள்ள ஒரு நாளுமே போகக்கூடாது. அப்படியா போகிற வேளையிலே அது நிறைய குழப்பத்தை கொண்டு வருகிறதா இருக்கு. சில வேளையில அதிலே வாக்குவாதங்களை கூட சந்திக்கக்கூடியதாக இருக்கு. மற்றது அவை ஒருவேளை ஓகே சொரின்னு சொல்லி விலகியும் போயிடலாம். ஆனா அந்த இருதயத்துக்குள்ள கோபம் இருக்கு. அட இவன் என்ன பார்த்து இப்படி சொல்லிட்டாரு, எல்லாம் மனசுல வந்து அந்த பதிஞ்சிடும். அப்ப சில நேரங்களில் இப்படித்தான் சில காரியங்களை அதை அதட்டுகிற வேளையிலே அது கஷ்டமா இருக்கும். என்னன்னு சொன்னால் அது காரியங்கள் எல்லாம் அனுமதி இல்லாமல் செய்கிறதுனால வருகிற காரியம். பிரதர் நான் இதை செய்யட்டுமா, எல்லாட்டிக்கு அதை போகட்டுமா, எல்லாட்டி அங்கே வைக்கட்டுமா, இங்கே ஒவ்வொன்றையும் நாங்கள் ஆலோசனைகளை பெற்று செய்கிற வேளையிலே அது
யாருக்கும் இடைஞ்சல் ஏன்னா நீங்க தானே பிரதர் சொன்னீங்க செய்ய சொல்லி, இல்லாட்டி நீங்க தான் அழைச்சிங்கன்னு சொல்லி நாங்கள் அந்த சொல்லி முடிக்கலாம். அப்ப பாருங்க, அழைக்கப்படாத இடத்துல எங்களுக்கு நாங்க போகிற வேலையில எங்களுக்கு மரியாதை இல்லை. ஏதாவது கல்யாணம் நீங்க அழைக்காம போனீங்களா அப்படி இருக்கும், உங்களுக்கு மரியாதை இல்லை. அப்ப சொல்லப்படாத காரியங்களை நாங்கள் கை போடுகிற வேலையிலே அது கோணலாம். அப்படி இப்ப பாருங்க, உதாரணத்துக்கு நான் சும்மா சின்ன வேலை செய்யறேன், எனக்கு மேல டிரெக்டர் எல்லாம் வேலை செய்யறாங்க, நான் போய் அதுல போய் கை வைக்கலாமா? அப்படி செய்ய வேலையில காரியங்கள் எல்லாம் பிள்ளையாகி முடியும். கார் லைசன்ஸ், கார் ஓட போறீங்களா, உங்களுக்கு எல்லாம் தகமைகள் பார்த்துத்தான் அதுக்கு ஏற்ற மாதிரி விடுவாங்க. பாடம் தெரியாதவன போய் மேடையிலே பாடனா கேட்கிறோம் எல்லாருமே உடம்பி ஓடிடுவாங்க. அது பிரசங்கம் செய்ய தெரியாது, வசனங்கள் ஆண்டவர், அது ஆண்டவர் வழி நடத்துகிறார். அது தெரியாத எங்களுக்கு குரல் இல்லாத காத்த கொண்டு போவேண்டா சொன்னா அவர், அதாவது சபையில வந்து அவங்க அதுக்கேற்ற ஆக்களை எல்லாம் ஜாயின் பண்ணி அதுக்கேற்ற காரியங்களை செய்கிறார்கள். அப்ப ஒழுங்கு, அதான் குணாபுரம் அடிக்க சொல்லுவார், இந்த சபையில வந்து எல்லாமே வரிக்கிரகமாக இருக்கணும். பிள்ளையா இருந்துச்சுன்னு சொன்னால் அங்கே அவங்க எல்லாம் குழம்பிடுவாங்க. எங்களுக்கு ஏற்கனவே தெரியும், நாங்கள் இன்னைக்கு நான் வந்து 15 வருஷமா ஆயிட்டு, எனக்கே தெரியும் சபையில எப்படி இருக்கணும், எப்படி நடந்து கொள்ளணும். அப்ப காரியங்கள் எல்லாம் தெரியும். போதகர் எப்படியான காரியங்களை அனுபவிப்பார், சரி போதகர் விடுங்க, ஆண்டவர் எப்படியான காரியத்தை அனுபவிப்பார்ன்னு சொல்லி எங்களுக்கு ஏற்கனவே தெரியும். காரியங்கள் தெரிஞ்சு கொண்டும் நாங்கள் பிளவிடுவோமான்னு சொன்னால் தாவீது போடுதான். தாவீது நினைச்சார் பச்சைபாலோட தவறாக நடந்துட்டு சொல்றார், ஒரு தெரியாதானே அதை மறைச்சு மூடி ஆண்டவர் படிக்கிறாம கொண்டுட்டார். ஓ நீதான் இந்த பிள்ளைய நீ படிக்கிறாம. அப்ப நாங்கள் எங்களுக்கு ஆண்டவருக்கு பயம் இருக்கணும், இந்த காரியத்தை நாங்கள் செய்யலாமா என்று சொல்லி ஒரு பயம் இருக்கணும். சின்ன விடயமா இருந்தாலும் சரி, பெரிய விடயமா இருந்தாலும் சரி, நாங்கள் அதை கேட்டு செய்கிற வேளையிலே அது எல்லாருக்குமே ஆசீர்வாதமாக இருக்கும், வர்றவங்களுக்கும் அது ஒரு பிளஸிங்கா இருக்கு. என்ன இது சொல்லாத காரியத்தை நாங்கள் செய்கிற வேளையிலே அதை வழி நடத்துகிறவர்களுக்கு தலையடியா இருக்கும். என்னடா இவன் சொல்லாத காரியத்தை வந்து செய்கிறானே சொல்லி. அப்ப பாருங்க, நாங்கள் பார்த்தோம், முதலாவது கீழ்ப்படிதல் இருக்கணும், இரண்டாவது எங்களுடைய வாழ்க்கையில் விருப்பத்தோடு செய்யணும், மூன்றாவது பயத்தோடும் நடுக்கத்தோடும் அந்த காரியங்களை செய்யணும், மற்றது பரிசுத்தமாய் ஒவ்வொரு காரியங்களையும் செய்கிறது. நாங்கள் அதில் நீங்க சொல்லலாது, இப்ப சகோதரரோடு அன்பாயிருங்கன்னு சொல்லுவாங்க, இயன்ற அளவு அன்பாயிருங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி இங்கே சொல்லலாது. வேதம்னு சொன்னால் பரிசுத்தத்தோடு செய்யும். அதே போல இன்னொரு காரியம் என்னன்னு சொன்னால் திருவிருந்து காரியங்கள். நீங்க பாருங்க, திருவிருந்து எல்லாருமே நாங்கள் ரசிக்கப்பட்ட எல்லாருக்குமே கொடுக்கப்படுது. அப்ப நீங்கள் திருவிருந்து எடுக்க முன்னதாக நளின் பிரதரோ இல்லை குணா பிரதரோ இல்லை பாஸ்டர் அறிவிக்கணும்னு சொல்லுவார். முதலாவது நீங்கள் அதை உட்கொள்ளும் போது நீங்க ஒருவருக்கு ஒரு ஐக்கியத்தோடு இருக்கிறீங்களா, அதை முதல்ல பாருங்க. நீங்க பரிசுத்தமா இருக்கிறீங்களா, அதை பாருங்க. அப்ப எல்லாவற்றையும் பார்க்கிற வேளையில பாருங்க, அநேக பேர் நாங்கள் அதை சரியாக புரிந்து கொள்ளாமல் எடுக்கிறதுனால மரித்து போயிட்டாங்க. அதாவது மரணம் இல்ல, ஆவியில மரித்தவர்களாக இருக்கிறார்கள். ஒருவருக்கு ஒருவர் அன்பாயிருடைய ஆராதனை சொல்லி சொன்னார், உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இல்லைன்னு சொன்னால் கதைச்சி தீர்த்து அதுகளுக்கான முடிவுகளை பாருங்க. அப்படியே இதயத்துல வச்சிருந்தீங்கன்னு சொன்னால் அது அப்படின்னு சொன்னா நீங்க திருவிருந்துல கலந்து கொள்ளக்கூடாது. நாங்க இப்ப சகோதரியோட மனக்கசாப்பு, சகோதரோட மனக்கசாப்பை வச்சுக்கொண்டு நான் திருப்பந்தியில கலந்து கொள்றேன்னு சொன்னா அதுல அர்த்தம் இல்லை. அப்ப துணிகரமாக தான் அந்த பாவத்தை பிள்ளையை நாங்கள் செய்கிறோம். அப்ப திருவிருந்து வந்து எவ்வளவோ ஒரு பரிசுத்தமான காரியம். ஆமீன். அப்ப நாங்கள் அந்த காரியத்தை செய்கிறவர்கள் பாருங்க, நீங்கள் அந்த மேல் வீட்டு அறையில் ஆண்டவர் சொல்றார் போய் ஆயத்தப்படுத்தன்னு சொல்றார். ஆயத்தப்படுத்தி முடிஞ்ச அப்புறம் கை கால்களை கழுவி அதை ஆண்டவர் இயேசு சொல்ற என்னை நினைவு கூர்ந்து அதை எடுத்துக்கொள்ளுங்க. இது வந்து ஒரு கலாச்சாரமோ இல்லை, அவரை நினைவு கூறும்படியாய் அந்த காரியத்தை செய்கிறபடியா இருக்குது. அப்ப நாங்கள் அதை பயத்தோடையும் பரிசுத்தத்தோடையும் நாங்கள் அதை கடைபிடிக்கிறவர்கள் அது உங்களுக்கு ஆசீர்வாதமாய் முடியும். எல்லாரும் ஆண்டவருடைய பந்தி நீங்கள் என்னமாக அதை தொடர்ந்தும் பூசிக்கிறதுக்கு ஆண்டவர் உங்களுக்கு என்னமாக இடத்தை தருவார். இல்லாட்டி மரணத்தை தான் சந்திக்கணும். அதாவது சபையை விட்டு வெளியில தான் போகணும். சும்மா அதுக்காக நாங்கள் நல்ல பரிசுத்தவான் இல்லை, ஆனால் நாங்களே எங்களை நிதானித்து அதை சாப்பிடணும். ஏன்னா நாங்கள் ஒருவர் ஒரு ஒப்புரவாகணும், ஒருவர் பாவம், அதாவது பாவம் நீங்க செய்ய மாட்டீங்க என்னன்னு சொன்னா இது பாவம் தெரியும், ஏதோ அறிந்தும் அறியாமலும் செய்கிற பிள்ளைகளை நாங்கள் எப்பவுமே எங்களுடைய கவனத்துக்குள்ளே வைத்திருக்க வேண்டும். பாருங்க, பாத்தீங்களா இதுல வந்து அவருக்கு என்ன நடந்தது? மரணம் வந்துட்டு என்ன ஊசா என்ன செய்ய மரித்து போய்விட்டார், அவருடைய ஆவியிலே மரித்து போய்விட்டார்.
அப்படியான மரணங்களை நாங்கள், அதாவது நான் உங்களை அப்படி பயப்படுத்துகிறேன், நான் சொல்றேன் என்னன்னு சொன்னால் அதை சரியாக கடைப்பிடிங்கன்னு சொல்ல வரேன். அதாவது ஏன்னு சொன்னா நான் கிருபையுடைய காலத்துல வந்திருக்கிறபடினால ஆண்டவர்களை மன்னிக்கிறேன். ஆனால் அவர் சொன்ன மாதிரி அதாவது ஆண்டவருடைய வருகையில நாங்கள் நியாய தீர்ப்புல வந்து நாங்கள் கணக்கு கொடுக்கிறவர்களாய் இருக்கிறோம். அவன் நாங்கள் கீழ்ப்படி இல்லாமல் விருப்பம் இல்லாமல் நாங்கள் எல்லா காரியத்தையும் செய்து போட்டு ஆண்டவர் வந்து கேள்வி கேட்கிற நீ யார் செய்தாண்டா அவர் சொன்னார் இவர் சொன்னார் கதையெல்லாம் அங்க இல்லை. எல்லாருக்கும் ஒரே மாதிரி இல்லை. என்ன ஏன் செய்தாண்டா அதுக்கு பதில் சொல்ல வேண்டியார். அந்த ஸ்கூல் பிள்ளைகள் மாதிரி குழந்தை பிள்ளைகள் மாதிரி அவர் நுள்ளினார் நானும் நுள்ளினேன் அவர் நுள்ளினார் நாங்கள் கதை ஒண்ணுமே சொல்ல முடியாது. அவர் செய்தார் அதனால் நான் செய்தார் என்ற கதைக்கும் இடமே இல்லை. அப்படி அதான் வேதம் சொல்றது, ஒன்றில் நீங்க கிறிஸ்துவுக்காக வாழுங்கள், இல்லாட்டி வெளி உலகத்துல போய் நீங்க என்ஜாய் பண்ணலாம் தாராளமா. கதவு திறந்தான் கிடக்கு. நீங்க உள்ளுக்கு இருந்து கொண்டு கர்த்தர் என்ற நாமத்தையும் கேவலப்படுத்தி கர்த்தரை மகிமைப்படுத்தாமல் ஒன்று சபையில இருக்கிற மூப்பருக்கு கீழ் நீங்க சாதாரண மூப்பருக்கோ இல்லாட்டி ஊழியக்காரர் கீழ்படி இல்லாம எப்படி ஆண்டவருக்கு நீங்க கீழ்படிய போறீங்க இல்லைன்னு. இதேதான் நீங்க வேறு சில இடத்துலயே செய்ய போறீங்க. நீங்க 100% நான் சொல்லுவேன். நீங்க எவ்வளவுதான் எனக்கு தெரியும் அது 100%. நீங்க இங்க கீழ்படி இல்லையா வெளியிலேயும் அதேதான். அதான் சொல்லுவாங்க சில பேர், நீங்க எதை வீட்டுல பேசுறீங்களோ அதுதான் வெளியிலேயும் வரும். நீங்க போற இடத்துலயும் நீங்க பேச மாட்டீங்க, எதர்ச்சியா வரும் டக்குன்னு. அப்ப நீங்க யோசிப்பீங்க, ஐயோ தெரியாம பேசிட்டேனே. அப்ப என்ன காரணம் என்னன்னு சொன்னா நீங்க ஆண்டவர் இன்னுமே வளர இல்லை. அதான் வசந்தது, நீங்க இன்னுமே பாலுடைய பிள்ளைகளை போல நிக்கிறீங்க. இறைச்சியை சாப்பிட வேண்டிய பிள்ளைகள் சிறு பிள்ளைகளை போல இருக்கிறோம். நாங்க இன்னுமே அவர்களுக்கு அட்வைஸ் சொல்ல வேண்டிய நிலைமை இருக்கு. என்ன போதவர் எவ்வளவோ கல்விகளை படிச்சு கொண்டு போறாரு. நாங்கள் நிறைய பாடங்கள் படிச்சுட்டு போறாரு. அப்ப நாங்க அதுக்கேற்ற மாதிரி மாறிக்கொண்டு வரோம். இன்னைக்கு டெக்னிக்ஸ் எல்லாமே மாறிட்டுது. நாங்க அதே நிலைமையில தான் இருக்கிறோம். அப்ப நாங்க அதை எல்லாவற்றையுமே மாறணும். நாங்க முதலாவது ஆண்டவருடைய சமூகத்துல நாங்க எதை செய்யக்கூடாது எதை செய்யலாம். இன்றைக்கு சில பேர் சொல்றாங்க இது சும்மா சாதாரண பலியுடன் தானே, நாங்கள் பாடல் பாடுறோம், நீங்க பேசிட்டு போறீங்க. இது ஆண்டவர் மத்தியிலே வந்திருக்கிறாரு. அப்ப இந்த சமூகத்திலே நாங்கள் எப்பவுமே பரிசுத்தத்தோடும் கீழ்ப்படிவோடும் விருப்பத்தோடும் ஒவ்வொரு காரியங்களை செய்கிற வேலை நாங்கள் ஆசீர்வாதம். சபையில இருக்க எல்லாருக்குமே ஆசீர்வாதம். நீங்க ஒருவன் கீழ்ப்படியலன்னு சொன்னா எல்லாருக்குமே இடராடத்தான் முடியும். என்ன அப்ப பாருங்க, அன்னைக்கு அங்க நடந்தது போல நாங்க நடக்காம இருக்கிறோம்னு சொன்னால் நாங்க எப்பவுமே சபையில சரியா நடக்கணும். சில குந்தி எழும்புற கிறிஸ்தவர்களாய் எல்லாட்டிக்கு நாளைக்கு பார்க்கலாம் நாளண்டைக்கு பார்க்கலாம்னு சொல்லி ஒரு கதை இருக்கக்கூடாது. என்னன்னு சொன்னால் நீங்க வேதத்துல பாப்பீங்களான்னு சொன்னால் ஆபிரகாமை குறித்து பார்ப்பீங்களா, நீதிமானா இருக்கிற யோபை குறித்து பார்க்கலாம், தானியலை குறித்து பார்க்கலாம். எவ்வளவோ சூழ்நிலைகள் நெருக்கம் வந்தாலும் அவர்கள் ஆண்டவருக்கு கீழ்ப்படுத்தி வாழ்ந்தாங்க. ஆண்டவருக்கு எல்லா காரியத்தையும் தாவீதை பாருங்க, தாவீது விருப்பத்தோடு இருந்த ஆலயத்தை கட்டும்படியாக விருப்பத்தோடு இருந்தார். அப்ப அவருடைய மகனை கொண்டு சாலமோனை கொண்டு ஆண்டவர் ஆலயத்தை கட்டுகிறதா இருக்காரு. அப்ப நான் யோபை பாருங்கள், எவ்வளவோ சூழ்நிலைகள் நெருக்கம் வந்தாலும் ஆண்டவருக்கு வைராக்கியமாய் சரியான வழியிலே ரைட் அதான் இதான் பாதைன்னா அதான் ரைட். அதை விட இங்கால ஓடி அங்கால ஓடி இல்லை மறைஞ்ச ஒன்றுமே இல்லை. தானியலை குறித்து பார்க்கிற ஒளியும் தானியலும் அப்படித்தான் வாழ்ந்தார். எந்த ஒரு ஒளியும் மறைவில்லாமல் ஆண்டவருக்கு நேராக வாழ்ந்தார். அப்படி வாழ்கிற வேளையிலே நீங்க கானானை போய் சேரலாம். இல்லைன்னு சொன்னால் மோசே போலதான் கானான் போக மாட்டீங்க. அதாவது பரலோகம் என்ன. அப்ப நாங்க பரலோகத்துக்கு போகணும்னு உங்களுக்கு வாஞ்சை இருந்துன்னு சொன்னால் நீங்க சில காரியங்களை சபைகள்ல கீழ்ப்படியுங்க. அதை சில காரியங்களை உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். சில வேளையில அவங்க நீ அப்படி செய்ய கஷ்டமா இருக்கும். ஆனா அதன்படி கீழ்ப்படி சில விடயங்கள் உங்களுக்கு ஏற்கனவே ப்ரோக்ராம் ஏற்கனவே சொல்லிடுவாங்க. உங்களுக்கு தெரியுமா ரஜினாஸ்க்கு என்ன ப்ரோக்ராம், புஷ்பாதிக்கு என்ன ப்ரோக்ராம் சொல்லப்பட்டாச்சு. ஆனா நீங்க சொல்லாத காரியத்தை செய்கிற வழியில உங்களை அதுல வச்சு கேட்பாங்க, ஏன் நீ செய்யறீன்னு கேட்க, அது உங்களுக்கு அவமானமா போயிடும். அப்ப உங்களுக்கு நல்ல பேரை நீங்க ஸ்பாயில் பண்றீங்க. பாருங்க, அதை எல்லாவற்றையுமே நாங்கள் காத்துக்கொள்ளணும். ஓகே, கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்.